வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. செய்வினை நம்ம வீட்டில் இருக்குதுங்களா? செய்வினை வீட்டில் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் நடக்கும்? வீட்டிலையோ இல்லை எனக்குள்ளேயோ இருந்தால் எனக்கு செஞ்சு வச்சுருக்காங்கன்னா அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும்? அதோட ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, செய்வினை ப்ராப்ளம் இருக்குது. நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ட்ரை பண்ணுற முடியல, எனக்கு வந்து பாதுகாப்பாக எனர்ஜி லெவலில் பாதுகாப்பாக இருக்க மாட்டேங்குது, கண்ணுப்படுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இதற்கெல்லாமே சொல்யூஷனாக தாந்திரிக பரிகாரம்னு ஒரு பயிற்சி வகுப்பு வர 17ஆம் தேதி நடக்க இருக்குது. அந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்களே சரி பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீட்டில் இல்லை நம்ம கிட்ட அந்த மாதிரி எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஆர் தேவையில்லாத கெட்ட எனர்ஜிஸ் இருக்கான்றது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல செய்வினை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். செய்வினை அப்படின்னா நம்ம செய்த வினைகள் நமக்கு திரும்ப கிடைக்குது. சரிங்களா? அது இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கர்மான்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் பல வினைகள். அதாவது வினைகள் அப்படின்னா செயல்கள். அந்த செயல்களுக்கான திரும்ப கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்குன்னா இருக்குது. இப்போ நம்ம நிறைய நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு திரும்ப நிறைய நல்லது நடக்கும். சிலர் வந்து நிறையா தேவையில்லாமல் தெரிஞ்சோ தெரியாமலவங்க நிறைய கெட்டது பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு திரும்ப அதற்கான ரியாக்ஷன் கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் ஒரு 10 விஷயங்க. அதில் ஒரு 6 நல்லது பண்ணியிருக்கேன், 4 கெட்டது பண்ணியிருக்கேன். 6 - 4 மைனஸ் ஆகிடுச்சு. மீதி 2 நல்லதுக்கான ரியாக்ஷன் நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இது நம்ம போடுற கணக்கு, ஆண்டவன் போடுற கணக்கு வேறு மாதிரி. 6 நல்லது பண்ணியிருக்கோம் பாருங்கள், அவ்வளோக்கும் நல்ல விஷயங்கள் திரும்ப ரியாக்ஷன் கிடைக்கும். கெட்ட விஷயங்கள் பண்ணி தான் அதுக்கான ரியாக்ஷன் கிடைக்கும். நீங்கள் ஒரு பூமி எடுத்துக்கிறீங்க, ஒரு நிலம் எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து மாமரம் நட்டு வச்சா மாமரமும் வளரும். பக்கத்தில் தேவையில்லாத செடி நட்டு வச்சா அதுவும் சேர்ந்து தான் வளரும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அனைத்து செயல்களுக்குமே வினைகள் நம்ம திரும்ப கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு விதமான செய்வினை. நம்ம ஆக்சுவலாக இப்போ சொல்ல வந்த செய்வினை எது தெரியுங்களா? மற்றவங்கள் ஒரு வினையை செய்து நமக்கு அனுப்பி வைக்கக்கூடியதான் செய்வினை. இதற்கு மந்திரம் மூலியமாக செய்வாங்க, தந்திரம் மூலியமாக செய்வாங்க, இல்லை நெகட்டிவ் எனர்ஜியை மனசாலேயே அனுப்பி விடுவாங்க. இந்த மாதிரி பல வினைகள் இருக்குது, பலது செஞ்சு விடுவாங்க. இதுக்கு நிறைய விஷயங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னிக் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம அப்புறமா தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்டையோ நம்ம வீட்லேயோ இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாங்க. வீட்டில் யாரோ ஒருத்தருக்கோ இல்லை எல்லாருக்கோ தொடர்ந்து அடிக்கடி ஏதோ ப்ராப்ளம், ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. அடிபடுது, ஆர் உடம்பு சரியில்லாமல் போகுது. இது மாதிரி தொடர்ந்து இப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, சரி அவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, கொஞ்சம் சரி பண்ணிக்கிறாங்க. சரியாகும்போது இமீடியட்டாக அடுத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. 2வது 3வது ஆளுக்கு அவங்களுக்கு சரியாக போகுது, அடுத்த 4வது ஆள் மறுபடியும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி தொடர்ந்து வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது. அடுத்தது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் தொடர்ந்து ரிப்பேர் ஆகிட்டே வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேஸ் ஸ்டவ் ரிப்பேராக இருக்குது, சரி பண்ணியாச்சு. அடுத்தது மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு, சரி அதையும் காசு கொடுத்து எதுவும் சரி பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சு, அடுத்த வாஷிங் மிஷின் ரிப்பேர், அதாவது சரி பண்ணுறோம், அடுத்தது தொடர்ந்து. இந்த மாதிரி தொடர்ந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏதாவது தொடர்ந்து ரிப்பேர் ஆகிட்டே வருது. அதே மாதிரி சிலருக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்குது. சைக்கிளில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, எப்படியோ போகிறாங்க, நடந்து போகும்போது சிலருக்கு அடிபடுது. வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க, அப்படி ஏந்திரிப்பாங்க, டமாலில் டேபிள் இடிச்சுப்பாங்க, அடிபடுது. சரி அந்த பக்கம் டேபிளெலாம் இடிச்சுட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த பக்கம் நவுந்து வருவாங்க, இந்த பக்கம் கதவுல போய் இடிச்சுப்பாங்க. ஒரு சாதாரணமாக நடக்கும்போது இது எப்பயாவது நடந்தால் பரவாயில்லைங்க, எப்பயுமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. டேபிளில் உட்காந்துருப்பாங்க, சேரில் உட்காந்துருப்பாங்க, ஏந்திரிக்கும் போது டேபிளில் இடிச்சுப்பாங்க. ரத்த காயெல்லாம் பெருசாலாம் வராது, இடிச்சுப்பாங்க. சரி இங்கே தான் இடிச்சுக்கிட்டோமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போனால் கதவுல இடிச்சுப்பாங்க. ரொம்ப கான்ஷியஸாக போவாங்க, தலையில் இடிச்சுப்பாங்க. எங்கேயாவது இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டே இருக்குது, அடிபட்டுக்கிட்டே இருக்குது. சிலருக்கு ரத்தம் அடிபடலாம், அதாவது காயம்லாம் வரும், அடிபட்டு காயம் வருது, சிலருக்கு வீங்கிடும். இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் யாருக்காவது இல்லை ஒருத்தருக்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க, வீடே ஒரே இருட்டாக இருக்குது, என்னமோ தெரியல, ஒரு மாதிரி எல்லா லைட்டும் தான் எரியுது, ஒரு மாதிரி லைட்லாம் இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. பட் அந்த உணர்வு நிலையில் கொஞ்சம் பெரிய மாற்றங்கள், அதாவது சரியில்லாத மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்தது பூஜை ரூமில் சாமிக்கு விளக்கேற்றுறீங்க, உடனே அடைஞ்சிடுது. அதாவது நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி புதுசாக விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி கழுவி அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சு இந்த எண்ணெய் ஊற்றுறீங்க, திரி போடுறீங்க, ஏற்றி வைக்கிறீங்க. எப்படியும் அந்த எண்ணெய் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரத்துக்கு அந்த விளக்கு எரியக்கூடிய தன்மையில் அவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க, வச்சுட்டு நீங்கள் அப்படி வந்துட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறீங்க, அதுக்குள்ளே விளக்கில் எண்ணெய் இருக்குது, திரியும் இருக்குது, விளக்கு அணைஞ்சிருக்கு.
ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறீங்க, இருந்தாலும் என்னமோ தெரியல அந்த ஸ்மெல் சரியில்லை. நீங்கள் ரெகுலராக வாங்குற ஊதுபத்தி தான், நம்மகிட்ட குங்குலியம் ஊதுபத்தி வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, குங்குலியம் ஊதுபத்தி, தசாங்க ஊதுபத்தி ஏதோ ஒன்று ஏற்றி வச்சுருக்கீங்க, ரெகுலராக ஏற்றும் போது நல்லா தான் இருக்குது. திடீர்னு என்னமோ தெரியல 2-3 நாளாக ஒரு மாதிரி ஸ்மெல்லே மாறி இருக்குது. வீட்டில் ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்குது, நார்மலாகவே துர்நாற்றம் அடிக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இது எப்படி சரி பண்ணுறதுன்னு, சுலபமாக சரி பண்ணுறது ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 9 ஆரஞ்சு பழத்தோல், 9 எலுமிச்சம் பழத்தோல் நல்லா காய வச்சுட்டு அதை தூபம் போடுங்க. அதில் கூட முடிஞ்சால் மருதாணி இலையும் சேர்த்துக்கோங்க. காய வச்சு, மருதாணி இலை தாங்க, விதை கிடையாது, மருதாணி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து காய வச்சு தூபம் போட்டிங்கனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். நான் இதெல்லாம் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, இருந்தாலும் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. நிறைய வீட்டில் நிறைய இடத்துல போய் நான் எவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணி பார்த்துட்டேங்க, இருந்தாலும் எனக்கு மறுபடியும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒரு மாதிரி உணர்வு நிலையில் எனக்கு முழுசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு முன்னேறணும் பிஸ்னஸில் ட்ரை பண்ணுறேன், என்னமோ தெரியல அப்படியே அடுத்தடுத்து சரிஞ்சிக்கிட்டே தான் வருது, என்னால் முடியல. நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், ரைட் டிசிஷனாக தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுக்கிறேன், ஆனாலும் சம்டைம்ஸ் ராங் ஆகிடுது, மேக்ஸிமம் ராங் ஆகிடுது. நான் எல்லாத்தையும் கிட்ட வந்துடுதுங்க, எனக்கு ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் எனக்கு கிட்ட நெருங்கி வருதுங்க. ஓகே, நாளைக்கு இது சக்ஸஸ் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது அடுத்த நாள் என்னமோ தெரியல கை விட்டு போயிடுதுங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தும், அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்த பிறகும் எனக்கு இந்த மாதிரி சரியாக சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அப்படின்றவங்களுக்காக தான் தாந்திரிக பயிற்சி வகுப்பு வர ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 17ஆம் தேதி அன்றைக்கி கிளாஸ் இருக்குது. மத்தியானம் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 3 மணி நேரம் பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அதை அடகு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அடகுக்கான நகை திரும்பி வரணும், அதுவும் திரும்பி வரும். பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான சில குறியீடுகள் இருக்குது, சில எந்திரங்கள் நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் சொல்லித்தர போகிறோம். இதுக்காக தனியாக குவாலிஃபிகேஷன் வேணும்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், மற்றதெல்லாம் எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுங்க. பரவாயில்ல, உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லித்தர போகிறோம். அந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நம்ம வீட்டில் எப்படிப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி, செய்வினை இருக்கா இல்லை நமக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி, இப்போ உங்களுக்குள்ளேயே இருக்குன்றது வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அடிக்கடி அடி பண்ணியிருக்கேன் சொன்ன பாருங்கள், வயிறு சரியில்லைப்பா, உடம்பு சரியில்லைப்பா, அது உங்களுக்கே திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னால அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். இப்போ அறிகுறிகளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இதற்கான சொல்யூஷனும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் செஞ்சும் என்னால் முடியல, செய்யவே முடியல, இவ்வளோ சொன்னீங்க, இதெல்லாம் செய்யணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், அதுவும் செய்ய முடியலன்றவங்க இந்த பயிற்சி வகுப்பு கற்றுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். கலந்துக்கோங்க, வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். வாழ்க வளமுடன்.